கண்களை விட அழகு பார்வை, இதழ்களை விட அழகு புன்னகை, கன்னங்களை விட அழகு வெட்கம். ஆனால் இது அத்தனையும் விட அழகு காதல். அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, நண்பா நீங்க முதற் காதலை பற்றி அதிகம் சொல்லியிருந்தீங்க, இந்த முதல் காதலில் வரக்கூடிய பரிசு பொருட்களை பத்திரப்படுத்தலாமா? இந்த காதல் கடிதங்களாக இருக்கட்டும், நினைவு சின்னங்களாக இருக்கட்டும், இந்த பரிசு பொருட்களாக இருக்கட்டும், இதை பத்திரப்படுத்தலாமா இல்லை முதல் காதலின் நினைவுகளை அப்புறப்படுத்தலாமான்னு கேட்டிருந்தாங்க. வாலி ஐயா சொல்லுவாரு, முதலில் பார்த்தேன் காதல் வந்தது, என்னை மறந்து எந்த நிழல் போனது, நொடிக்கு ஒரு முறை என்னை சிரிக்க வைத்தாய், அடிக்கடி உடலினை சிலிர்க்க வைத்தாய், முதல் காதல் என்றும் என் நெஞ்சில் உயிர் வாழுமேன்னு சொன்னார்ல. வைரமுத்து ஐயா இன்னும் ஒருபடி மேலே போய், கவிதை வரியின் சுவை அர்த்தம் புரியும் வரை, கங்கை நீரின் சுவை கடலில் சேரும் வரை, காதல் சுவை ஒன்றுதானே காற்று வீசும் வரைன்னு சொன்னார்ல. மூச்சு காற்று இருக்கும் வரை அந்த முதல் காதலின் சுவை இருந்துகிட்டே இருக்குங்க. வசந்தன் ஒரு புது கவிஞர் சொல்லியிருந்தாரு, நீயும் நானும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது பட்டுவிடக்கூடாது என்ற பயத்தில் அமர்ந்தே வருவாயே, அந்த பயத்தை எப்படி நான் பத்திரப்படுத்துவது? நான் வந்து எழுப்ப வேண்டும் என்பதற்காக தூங்குவது போல் நடித்து கொண்டே இருப்பாயே, அந்த நடிப்பை நான் எப்படி பத்திரப்படுத்துவது? குறுகலான ஒரு மாடிப்படியில் நான் ஏற நேரும் போதும் நீ இறங்க நேரும் போதும் ஒரு வெட்கத்தோடு விலகி சென்றாயே, அந்த வெட்கத்தை எப்படி நான் பத்திரப்படுத்துவது? நீயும் உன் காதலை என்னிடம் சொல்லவில்லை, நானும் என் காதலை உன்னிடம் சொல்லவில்லை, இருவரும் ஒரு ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்க, நான் உன் மடியில் படுத்திருக்க, நீ என் தலையை கோவி கொண்டிருக்க, நம்ம காதலிக்கிறோன்னு நினைக்கிறேன் வசந்த் அப்படின்னு நீ சொன்ன அந்த தருணத்தையும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்ன அந்த தருணத்தையும், அந்த பௌர்ணமி இரவை எப்படி பத்திரப்படுத்துவதுன்னு அந்த புதுக்கவிஞர் கேட்டிருந்தாருங்க. காதலை பத்திரப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனை விஷயங்கள் இருக்கும்னு ஜிஆர் சுரேந்திரநாத் ஒரு கதையில சொல்லுவாரு. 34 வருடங்கள் கழித்து அந்த அலுவலகத்திலிருந்து அவர் பணி ஓய்வு பெறாருங்க, ரிட்டையர் ஆகிறார். இந்த அலுவலகத்துல அவர் பத்திரமாய் வைத்திருந்தது அவரது முதல் காதல் கடிதத்தை. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த காதல் கடிதத்தை படிக்கும்போது அவருடைய மனது லேசாக ஒரு சிறகு விரிந்து பறக்க தொடங்குகிறது. இன்னைக்கு இந்த பணி ஓய்வு பெற்று வீட்டுக்கு செல்லும் போது அந்த காதல் கடிதத்தை என்ன செய்வது என்று அவருக்கு தெரியல. 30 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த கடிதத்தை வீட்டுக்கு எடுத்து சென்றால் ஏதேனும் பிரச்சனை வருமா என்ற காரணத்தினால கடைசியா அந்த கடிதத்தை கிழிச்சிடலான்னு முடிவு பண்றாரு. இந்த சின்னத்தையே அழிச்சிடலான்னு முடிவு பண்றாரு. கிழிப்பதற்கு முன்னால் ஒரே ஒரு முறை, 1000 முறைகளுக்கு மேல் படிக்கப்பட்ட அந்த காதல் கடிதத்தை கடைசியாக ஒரே ஒரு முறை படித்து விட்டு கிழிக்கலாம்னு அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறாங்க. அந்த கடிதத்தில் இன்னும் ஒரு கனவு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் இன்னும் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் இன்னும் ஒரு துள்ளல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் ஒரு குழந்தை தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தையவா கிழிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு அந்த கடிதத்தை மடித்து தனது இதயத்துக்கு அருகே பத்திரப்படுத்தி கொண்டார்னு அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. முதல் காதலின் நினைவுகளை வெல்வதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது, அதை காணாதிருப்பது. அதை காணாதிருக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது இல்லாமல் இருப்பது. அது இல்லாமல் இருக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, ஆனால் அதை சொல்வதற்கு எனக்கு அச்சமா இருக்கிறது. காதலின் இயல்பே காத்திருப்புதான். காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.